ஏழாம் திருவசனம் ஒப்புவித்தல். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கான் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு ஏழாவதாகவும் கடைசியாகவும் இவ்வார்த்தைகளை கூறினார். அவரது ஆவியை அவரிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் தாமாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தாமாகவே சிலுவை மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர் தனது வாழ்க்கை முழுவதும் பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்றினார். நிறைவேற்றி முடிந்ததும் முடிந்தது என்றார். பின்னர் தனது ஆவியை அவரிடமே ஒப்படைத்தார். 4ஆம் திருவசனத்தை சொல்லும்போது தேவனே என்று அழைத்தார். ஆனால் இப்போது மீண்டும் பிதாவே என்கிறார். பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை அனுபவித்த போது தேவனே என்றார். தன்னை ஏற்று முடிந்ததும் மீண்டும் பிதா குமாரன் உறவுக்குள் வந்துவிட்டதை நமக்கு அறிவுறுத்தும் வண்ணம் இப்பொழுது பிதாவே என்றார். 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று உதட்டளவில் சொல்லுதல் முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து விட்டானால் அவனது வாழ்க்கை பரிமளம் வீசுகிறதாய் இருக்கும். அவனில் மரண பயம் இருக்காது. என்னிமிடத்திலும் அவரது சந்நிதியில் சேர்ந்திட ஆயத்தமாயிருப்பான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலே கர்த்தராய் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல் எறிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஜீவ வாசலாக்கப்பட்டது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஜீவ வாசலாக்கப்பட்டது. ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு மரணத்தை நெருங்கிய போது கர்த்தராய் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபித்தார். நம்ம அந்த பூமியிலே எத்தனை வருஷம் வாழ போறோம்? கொஞ்சம் வருஷம். இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ வாசலாக்கப்பட்டார். பரலோக வாசலை திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்ற பிரகாரம் இயேசுவின் கடைசி சிலுவை திருவசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் வேணும். சில குடும்பத்திலே ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருப்பாங்க. மரண பயத்தில் இருக்கிற அடிமை ஜனங்களை மீட்டு எடுக்க இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். சிலுவை அருகிலேயே நெருங்கி வருவோமாக. அங்கு நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற பரிகாரம் உள்ளது. விமோசனம், நிவாரணம் உள்ளது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51, 52 ஆகிய வசனங்கள். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே தொங்கின திரை தேவ பிரசன்னம் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தை மனிதரின் கண்களுக்கு மறைத்து கொண்டு இருந்தது. இதனை தேவன் கிழித்து தேவனையும் எவரும் பார்த்திட வகை செய்தார். தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த பாவத்திரை கிழிக்கப்பட்டதை இது குறிப்பிடுகிறது.
சகல மனிதரின் பாவமும் மன்னிக்கப்பட வழி பிறந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தன. கிறிஸ்துவின் மரணத்தினால் பூமி அதிர்ந்ததே. கிறிஸ்துவின் மரணம் உன்னை அதிர பண்ணுகிறதா? கண்மலைகள் பிளந்தன, உன் கல் போன்ற மனம் உடைந்துள்ளதா? கல்லறைகள் திறந்தன, உன் இருதயம் திறக்கப்பட்டுள்ளதா? அல்லது இருதயத்திலே நாற்றம் அடிக்கிறதா? நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவனுடைய சரீரம் எழுந்தன. சிலுவையில் அறையப்பட்டவர்கள் கால் எலும்புகளை முறிப்பது வழக்கம். கால் எலும்புகளை முறிக்கும் போது சிலுவையில் தொங்கும் ஆளின் சரீரபாரம் முழுவதும் கைகளை தாக்கும். நோவு அதிகமாகும். இந்நோவினால் சிலுவையில் தொங்கும் நபர் வெகு சீக்கிரத்தில் மரித்து விடுவதும் உண்டு. எனவே கல்லர்களின் கால் எலும்புகளை போர் சேவகர் முறித்தனர். அவர்கள் இயேசு அண்டையில் வந்தபோது அவர் மரித்து போனதை கண்டு கொண்டனர். எனவே அவரது கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சிலுவை தியானம் பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாரும் காலையில சர்ச்சு கிளம்பிட்டு இருப்பீங்க. பிதாவே மன்னியும். முதலாவது பாவ மன்னிப்பு. இன்றைக்கு என்னுடனே கூட பிரதேசத்தில் இருப்பார். ரட்சிப்பு. மூணாவது, ஸ்திரீயே அதோ உன் தாய், அதோ உன் மகன், பராமரிப்பு. நாலாவது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிடப்படல். ஐந்தாவது, தாகமா இருக்கிறேன், ஆத்துமா தாகம். ஆறாவது, முடிந்தது, வெற்றி முழக்கம். ஏழாவது, ஒப்புவிக்கிறேன், ஒப்புவித்தல். கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய வெள்ளிக்கிழமை சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடித்து விடுவோம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பெரிய வெள்ளிக்கிழமை எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. எல்லாரும் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். இந்த நாளிலும் எங்களுக்காக தான்ப்பா நீங்கள் ஜீவனை தந்தீங்க. சிலுவை தியானத்தை 7 வார்த்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். பொறுமையோடு இவ்வளோ நேரம் கேட்டாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும். குடும்பத்தை நடத்தணும். எந்தெந்த சூழலில் இணைந்திருக்காங்களோ, கைவிடப்பட்ட சூழலில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை தூக்கி எடுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஆத்தும தாகத்தை தாங்கப்பா. வெற்றி முழக்கம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச காலம் கர்த்தருக்காக வாழ்ந்து நாங்களும் வெற்றி முழக்கமாக கடைசி நேரத்தில் சொல்லணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னது போல கடைசி காலத்தில் வாழ்ந்துருக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழ்ந்து கடைசியில் ஒப்புவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. புது கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் இணைந்திருந்தாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. வெளியில் புறப்படுறாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.